ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகணங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுநாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. न्यासं कृत्वा गणेशग्रहभगनमहायोगिनी राशिपीठैः षड्भिः श्रीमातृगणैः सहितबहुकलैरट्टवाग्देवताभिः सश्रीकण्ठादियुग्मैर्विमलनिजतनौ केशवाद्यैश्च तत्त्वैः षट्त्रिंशद्भिश्च तत्त्वैर्भगवति भवतीं यस्मरेत् सत्त्वमेव. குருநாத்தாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 51வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் ஞாசங்களை பற்றி ரொம்ப உத்கிருஷ்டமாக சொல்கிறார். ஞாசங்களை பண்ணிண்டே வர்றதுனால ஏற்படக்கூடிய பெரிய பலன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். நமக்கெல்லாம் உபநயனாதி சம்ஸ்காரங்கள் பண்ணி வச்ச உடனேயே ஆச்சமனம்னு பண்ணக்கூடிய இடத்துலையே அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்னு தீர்த்தத்தை பிரார்த்தனம் பண்ணிட்டு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அப்படின்னு வெவ்வேறு வரல்கள்னால நம்ம சரீரத்தினுடைய ஒரு அங்கத்தை ஸ்பர்சம் பண்ண சொல்லித்தரா. முதல்ல அதுவே ஒரு ஞாசம்தான். அதுக்கப்புறம் உபாசனா மார்க்கத்துக்குள்ளே பிரவேசித்த உடனே முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியது மாத்ருகாநியாசம் அப்படின்னு 51 அக்ஷரங்களை பாஹ்யமாகவும் ஆந்தரமாகவும் வெளியில் பண்ணக்கூடிய சரீரத்தினுடைய ஞாசங்கள், ஆந்தரமாக உள்ள பண்ணக்கூடிய ஞாசங்கள்னு பகிர் மாத்திருக்கா அந்தர் மாத்திருக்கா ஞாசங்கள் இதெல்லாம் சொல்லித்தரா. இதுக்கு மேலே பூஜைகள் கற்றுக்கக்கூடிய காலங்களில் மேலே கரசுத்தி ஞாசங்கள்லேருந்து ஆரம்பித்து ஆவரண தேவதைகள் எல்லாத்தையுமே சரீரத்தில் ஞாசம் பண்ணுறோம். இதுக்கு மேலே பரம உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய லகு ஷோடான்யாசம், மகா ஷோடான்யாசம் இத்தியாதி ஞாசங்கள்லாம் குரு கிருபையில் சொல்லி கொடுத்து எப்பப்போ அவகாசங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு வரோம் பூஜா காலங்களில். இந்த ஞாசங்களுக்கு பிரமாணங்களை எடுத்து காமிச்சு இந்த ஞாசங்களை பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பரம உத்கிருஷ்டமான பலன் என்ன, உபாசகா மார்க்கத்தில் ஞாசங்கள் எவ்வளவு அவசியம், இவைகளை பண்ணுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பரம உத்கிருஷ்டமான பலன் என்னங்கிறத இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நிஜ விமல தனவ் அப்படிங்கிற பதத்தை நம்ம துர்வாசர் பிரயோகப்படுத்துகிறார். அந்த ஞாசங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சரீரத்தில் பூதசுத்தி, அதுக்கப்புறம் ஆத்ம பிராண பிரதிஷ்டை இப்படியாக கிரியைகள்லாம் சிலதை பண்ணிட்டு தான் ஞாசத்துக்குள்ளேயே பிரவேசிக்கிறோம். பாபமில்லாத தன்னுடைய சாம்பவ சரீரமாக ஆக்கி அதில் பாப புருஷ தகாதி பாவனா கிரியைகளை உடைய பூதசுத்தியை பண்ணிண்டு சரீரத்தையே எரித்து அதை காய வச்சு அதை எரித்து அந்த பஸ்மத்தில் அமிர்தீகரணமாகி புதுசான ஒரு சாம்பவ சரீரமானது உத்பாதனமான மாதிரி தியானித்து அந்த புது சரீரத்தினுடைய பிரம்மரந்திரம் வழியாக பிரவேசித்து மூலாதாரத்தில் ஸ்திதமாக பிரதிஷ்டையாகக்கூடிய ஒரு கிரியை பூதசுத்தி அப்படிங்கிறது பண்ணுறோம். இந்த பூதசுத்தியாதி பண்ணிண்டு ஷரீராபிமானமே போய் புது சரீரமானது சாம்பவ சரீரம் உத்பாதனமான மாதிரியும், அதுக்கு மேலே ஆத்ம பிராண பிரதிஷ்டை அப்படின்னு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆம் சோகம் ஆம் சோகம் ஆம் சோகம்னு 3 வாட்டி ஸ்திரமாக தியானித்து இந்த சரீரமானது ஜடவஸ்து, நான்கிறது ஆத்மவஸ்து அப்படிங்கிற ஞானத்தோட மேலே இருக்கக்கூடிய ஞாசாதிகளை நம்ம ஆரம்பிக்கிறோம்.
ஞாசம் அப்படிங்கிற பதத்துக்கு விடுதல், இல்லை வைக்கிறது, பொறுத்துறது இப்படின்னுலாம் ஞாசம்ன்ற பதத்துக்கே இப்படி தான் அர்த்தம். இப்போ ஞாசம் அப்படிங்கிறதுல விஜாதீயமாக இருக்கக்கூடிய அனாத்ம விருத்திகள் எல்லாத்தையும் ஒழித்து சஜாத்தீயமாக இருக்கக்கூடிய ஆத்ம விருத்திகளை பொறுத்துறதே நிதித்தியாசனம்னு சொல்லுவா. இந்த ஞாசத்திலையும் இதே காரியத்தை தான் நடக்கிறது. இந்த சஜாத்தீயமாக இருக்கக்கூடியது நான்கிறது ஆத்மவஸ்து தானே தவிர, சித்வஸ்து தானே தவிர, ஜடவஸ்துவாக இருக்கக்கூடிய சரீரம் நான் இல்லை அப்படிங்கிற அபிமானத்தை தார்டியமாக ஆக்கிறதுக்கு ஞாசம்ங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறார். தேவ்யகம் பாவயுக்தः ஸ்வசரீரே வஜ்ரகவச்சன் ஞாசஜாலம் விததீத அப்படின்னு கல்பசூத்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ரீதியில் ஒரு உபாசக சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் சிச்சக்தியே நான் அப்படின்னு தியானிக்கணுமே தவிர, அப்படின்றதே சதாபாவமாக இருக்கணும். நானுங்கிறது ஆத்மவஸ்து சித்வஸ்து அப்படின்னே பாவிக்கணும். இந்த ஞாச லட்சணமும் இதே பாவத்தை சித்திக்க வைக்கிறது அப்படிங்கிறார். எப்படி சரீரத்திரயமாக இருக்கக்கூடிய ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம்னு மூணா இருக்கு. அவஸ்தைகள்னு எடுத்துட்டோம்னா ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தாத்திரயங்கள், இவைகள் எல்லாத்துக்கும் விலட்சணமாக இருக்கக்கூடிய பஞ்ச கோஷங்களுக்கும் அதிருப்தமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த சிச்சக்தியே நான் அப்படின்னு பாவிக்கிறதே ஞாசம் அப்படிங்கிறார். இந்த ஞாசங்களை சரியா பண்றதுனால அகம்பத லட்சியார்த்தத்தை பொருத்தக்கூடிய நான் கர்த்தா, நான் போக்தா, நான் ஜனன மரண வடிவனான சம்சாரி அப்படிங்கிற ஜீவபாவங்கள்லாம் ஒழிஞ்சு நான் ஆத்மவஸ்து அப்படிங்கிறது சித்திக்கிறதுக்கு இந்த ஞாசமானது ரொம்ப பிரயோஜனப்படும் அப்படிங்கிறார். அதை தான் அனர்த்த நிவர்த்தி ஆனந்த பிராப்தி வடிவமாக இருக்கக்கூடிய மோட்சஸ்வரூபமே ஞாசம், ஞாசஸ்வரூபம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இது ஒரு கவச்சம் மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு சத்ரு ஒரு சண்டைக்கு போருக்கு போகக்கூடிய ஒருத்தவனுக்கு மேலே ஒரு கவச்சங்கள்லாம் போட்டு அனுப்புகிறாளே, அந்த கவச்சங்கள் போட்டதுனால அந்த எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய எதிரிகளினுடைய அஸ்திர சஸ்திராதிகள்லாம் இவனோட தாக்காமல் இருக்கிறதுக்கு கவச்சமானது எப்படி பிரயோஜனப்படுறதோ, அதே மாதிரி ஞாசங்கள் பன்னிண்டு இருக்கக்கூடிய மந்திர ஜபமோ உபாசனையோ பண்ணும்போது இது நமக்கு ஒரு கவச்சம் மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரட்சை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது நம்மளுடைய ஆந்தர சத்ருக்களாக இருக்கக்கூடிய துவைதபாவ விற்த்திகள் இருக்கே, இவைகள் எல்லாமுமே இதை விட்டு அவைகளில் தடுத்து நான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத அந்த பாவத்தை திடப்படுத்துறதுக்கு ஞாசமானது ரொம்ப பிரயோஜனப்படுறது அப்படின்னு சொல்றார். மேல ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்கு அப்படின்னா, ஹே பகவதி அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். யஹ கணேஷ கிரக பகன மகாயோகினி ராசிபீட்டைஹி ஷட்பிஹி ஞாசம் கிருத்வா ஸ்ரீ மாத்ருகணைஹி சகித பகுகலைஹி அஷ்டவாக்தேவதாபிஹி ஸ்ரீகண்டாதியுக்தைஹி கேசவாத்யைச்ச தத்வைஹி ஷட்ரிம்ஷத்பிஷ்ட தத்வைஹி பவதீம் விமல நிஜதனௌ ஸ்மரேத் சஹ துவமேவ அப்படிங்கிறார். ஹே பகவதி அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். யஹ எந்த ஒரு உபாசக சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீ மாத்ருகணைஹி ஞாசம் கிருத்வா, எந்த ஒரு உபாசக சிரேஷ்டன் பகிர்மாத்திருக்கா அந்தர்மாத்திருக்கா இப்படின்லாம் இருக்கக்கூடிய மாத்திருக்கா ஞாசங்களை செஞ்சுண்டு கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்ட ஞாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய லகு ஷோடான்யாசம்னு சொல்லக்கூடிய ஞாசங்களையும் செஞ்சுண்டு பகுகலைஹி அஷ்டவாக்தேவதாபிஹி பகுகலைஹி அஷ்டவாக்தேவதாபிஹி அப்படின்னு இந்த வாக்தேவதா நியாசம் கரஷடங்க நியாசங்கள்லேருந்து ஆரம்பித்து அஷ்ட வாக்தேவதா நியாசம் நம்மளுடைய ஆசன நியாசம் இதெல்லாம் பண்ணிட்டு பகுகலைஹி அப்படின்னு அக்னிகலை சூரியகலை சோமகலை 10 அக்னிகலை 12 சூரியகலை 16 சோமகலை இந்த 50 அக்ஷரங்களோட 51 அக்ஷரங்கள்னால வச்சுண்டு பண்ணக்கூடிய பகிர்மாத்திருக்கா அந்தர்மாத்திருக்கா ஆதி நியாசங்கள் இவைகள் எல்லாத்தையும் செய்யறதுனாலையும்
ஸ்ரீகண்டாதி யுக்தைஹி சிவனுடைய நாமாக்களோடு இருக்கக்கூடிய மகாநியாசங்கள் மகா ஷோடாநியாசங்கள் அப்படிங்கிறதையும் கேசவாத்யைஷ்ட தத்வைஹி ஷட்ரிம்சத்பிஷ்ட தத்வைஹி இந்த சிவ கம் சக்தி அப்படின்னு 36 தத்துவங்களை அக்ஷரங்களோட சேர்த்து யார் ஒருவன் சரீரத்தில் ஞாசம் பண்ணுறானோ அப்படிப்பட்டவனுக்கு பவதீம் விமல நிஜதனௌ ஸ்மரேது சஹ தொமேவ. இந்த மாதிரி தன்னுடைய சரீரத்தில் ஞாசம் பண்ணி உன்னுடைய ஸ்வரூபத்தை தனக்கு அபேதமாக எந்த ஒரு உபாசகன் தியானம் பண்ணுறானோ அவன் நீயாகவே ஆகிவிடுகிறான். அபேதமாக பரதேவதை வேறு இல்லை, நானுங்கிற ஆத்மஸ்வரூபம் வேறு இல்லை அப்படிங்கிற ஞானமானது சித்திக்கிறதுக்கு இந்த ஞாசமானது பரம உபகாரமாக இருக்கு. அதாவது சாயுஜ்ய பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையே அளிக்கக்கூடியது. அவன் இங்கே இருக்கும் பொழுது ஜீவன் முக்தி நிலையில் இருக்கக்கூடியதை அவனே இருந்து பார்ப்பான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் சாதாரணமாக ஞாசம் அப்படின்னு சொல்லித்தரா. அதனுடைய பரம உத்கிருஷ்டம் என்ன அப்படின்னா தேவதை வேறு இல்லை நான் வேறு இல்லைன்னு சொல்லக்கூடிய பாவத்தை சொரூப லட்சணத்தை நமக்கு பாவனையில் கொடுத்து சாயுஜ்ய பதவியாக இருக்கக்கூடிய மோட்சத்தையே கொடுக்க வல்லவையாக இருக்கக்கூடியது இந்த ஞாசம் அப்படின்னு சொல்லி பரம உத்கிருஷ்டமாக சொல்கிறார். குரு கிருபையில் எல்லாருக்கும் இதை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவைகள் கண்டிப்பாக சித்திக்கும் அப்படிங்கிறதே இதனுடைய சத்தியமான வாக்கு. இவைகளெல்லாம் அந்த காலத்திலேருந்து இந்த லகு சோடான்யாசம் மாத்திருக்கான்யாசம் மகாசோடான்யாசாதி நியாசங்கள் எல்லாமுமே பரம்பரையாக துர்வாசர் காலத்திலேருந்து இதுவரைக்கும் வந்துட்டுருக்குங்கிறதே பெரிய பெரிய விஷயம். அப்படிப்பட்ட மகான்கள் பண்ணிட்டு இருந்த அந்த ஞாசங்களை நம்மளும் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது நமக்கும் அந்த சாயுஜ்ய பதவியானது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதே இதனுடைய பரம சத்தியமான ஒரு வாக்கு. இதுக்கு மேலே பூஜா பலன்களை சொல்லி பூர்த்தி பண்ண போகிறார். இது அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.